கரண்ட் அடிக்கடி கரண்ட் போயிடுதுண்ணா. கரண்ட் போயிட்டா வரவே மாட்டேன்னுது. யார்கிட்ட சொன்னாலும் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்றாங்க. ஈபிக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்றோம் ஒரு நாளைக்கு. இதோ வரேன் வரேன்றாங்க. ஆனா வந்து பார்க்க மாட்டாங்க. 2வது அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்றாங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. தண்ணி கூட இல்ல நாங்க குடிக்கிறதுக்கு. பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனோம்ல. இங்க மட்டும் தானே கரண்ட் இல்ல. ஒரு 20 வீடு இருக்குது. இந்த 20 வீட்டுக்கு கரண்ட் இல்ல. மீதி எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்குது. இந்த 20 வீட்டுக்கு கரண்ட்டும் இல்ல. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. குழந்தைங்களாம் எப்படி தூங்கும்? நேத்து 3 மணிக்கு போனது இன்ன வரைக்குமே கரண்ட் வரல. அப்ப இந்த இடத்துல எப்படி இருப்பாங்க சொல்லு? மத்ததுக்கெல்லாம் வந்து தலைவரங்க கேக்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்களா சொல்லு? சப்போஸ் எங்களுக்கு கூட விடுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? எங்களுக்கு கஷ்டம்ன்றது இல்ல. குழந்தைங்களுக்கு தான் முக்கியமா கஷ்டமே. இது என்னால எவ்வளவு நாள் தெரியுமா? கொஞ்ச நேரம் தூங்குதுங்க, கொஞ்ச நேரம் ஏஞ்சுக்குதுங்க. அந்த நான் விசிறி விழுந்தது ரொம்ப கஷ்டமா இது. எத்தனை நாளைக்கு? சரி தண்ணி இல்ல கூட பரவாயில்ல, எங்கன்னா போய் வாங்கிக்கிறோம். கரண்ட் இல்லாம எங்களால இருக்க முடியுமா? எத்தனை வாட்டி போன் பண்றது? ஈபிகாருக்கு போன் பண்ணா இதோ வரேன் அப்படின்றாங்க. அப்படியே வந்தாலும் காசு கேக்குறாங்க. அது காசு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? இருந்தா கொடுப்போம். ஒரு குடும்பத்துல இருக்க, ஒரு குடும்பத்துல இருக்காது. அந்த டைம்ல நாங்க எப்படி கொடுக்க முடியும்? வரதுக்கு முன்னாடி நான் ஈபில பேசும்போது ஈபில என்ன சொன்னாங்க, நாளைக்கு தான் போடுவோம் கரண்ட் அப்படின்னு. நாளைக்கு போறேன்னு தான் சொல்றாங்க சார். ஆனா இன்ன வரைக்கும் வந்து பாக்குறாங்களா? யாருன்னா இன்ன வரைக்கும் வந்து பாத்துருக்காங்களா? எந்த ஈபில வருது இது? எங்களுக்கு வந்து இங்க எருமையூர் குன்றத்தூர்ல இருந்து வருது சார். ஆனா வந்து நாங்க போன் பண்ணாலும் அதுக்கு ஏத்த பதில கிடையாது. இப்ப மட்டும் தான் கரண்ட் இல்லையா? இப்பன்றதுல சார் மழை அடிச்சாலும் எங்களுக்கு கரண்ட் வரவே வராது. எல்லா இடத்துக்கும் வரும். பழங்காலத்துக்கு மழை வந்தாலும் அந்த பவர் கட் பண்றாங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் வரவே வராது. கரண்ட்ன்றது வரவே வராது. நாங்க தினந்தோறும் 10 நாள் அந்த கூட இப்படிதான் இருப்போமே. இப்பன்றதுல எப்பயுமே அப்படிதான். இது மலையா இருக்கு, மலைப்பகுதி. பாம்புல இதெல்லாம் வரும். ஆமா சார், கண்டிப்பா பாம்பு வரதா செய்யும். அதனால கொஞ்ச நேரம் தான் குழந்தைங்களை வெளியில கட்டுமா. அதுக்கப்புறம் உள்ள எடுத்துமே கட்டுக்கும். அதுங்க எவ்வளவு நேரம் தூங்கும் சொல்லு? இப்ப கூட போய் பாருங்க உள்ள குழந்தைங்க எப்படி பத்துனுக்குதுன்னு. கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து நீங்க பார்த்ததே. நீங்க வந்து எவ்வளவு நாளா கரண்ட் இல்ல? கரண்ட்னா சும்மா காத்து அடிச்சாலே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு கரண்டே வர மாட்டேது. குழந்தைங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. எந்த ஏரியா இது? எருமையூர் கன்னியம்மன் கோயில் தெரு. எப்பத்துல இருந்து கரண்ட் இல்ல? நேத்து சாயந்தரம் 3 மணிக்கு போச்சு கரண்ட். நேத்துல இருந்து இதுவரையிலும் கரண்ட் இல்ல. நாங்களும் எத்தனை வாட்டி சொல்லும், போன் பண்ணாலும் எந்த ஒரு பதிலும் கிடையாது. குழந்தைங்க எல்லாம் வச்சுன்னு வெளியே போய் பாய போட்டு அந்த நடு ரோட்ல படுத்துன்னு கிடக்குறோம் வெளியில. எந்த ஒரு பதிலுமே இல்லை. எத்தனை நாளைக்கு தான் இப்படி கரண்ட் இல்லாம இருக்க முடியும்? ஒரு நல்ல தண்ணி வர மாட்டேங்குது. நல்ல தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, எந்த ஒரு வசதியுமே இல்லாம தான் அங்க இருக்கிறோம். என்ன செஞ்சு கொடுக்குறாங்க கேட்கறதுக்கெல்லாம்? ஈபில பேசினா அதை பண்றோம், எடுக்க மாட்டாங்க. மீறி எடுத்தாங்களாக்கா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வரும்ன்றாங்க. எத்தனை 10 நிமிஷம் காத்துன்னு இருக்க முடியும்? நேத்துல இருந்து அதான் சொல்லுவோம், 4-5 வாட்டி போன் பண்றோம். இன்னைக்கு ஒரு பதிலும் கிடையாது. ஒரு தூரப்பட்டோட கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. 2 நாள் 3 நாள் கரண்ட் வர மாட்டேது. கரண்ட் தான் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ குழந்தை எருமையூர் கன்னியம்மன் தெரு. மற்றது ஊருல எல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போனா ஊருல எல்லாம் இங்க மட்டும் தான் ஒரு 20 வீடு மட்டும் தான் கரண்ட் அந்த மாதிரி ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கரண்ட் இல்ல. எப்ப கரண்ட் நின்னாலும் அங்கெல்லாம் கரண்ட் இருக்குது. உங்க கரண்ட் இல்லைனாக்கா 2 நாளைக்கு 3 நாளைக்கு கரண்ட் இல்லை, வர மாட்டேங்குது. சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. குழந்தைங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குது. கொசு கடிக்கும் இந்த மழை டைம்ல. வாசலதான் உட்கார முடியல. அந்த மெத்த மேல பட்டுங்குது. அங்க பேத்தி 2 வயசு குழந்தை அந்த மெத்த மேல பட்டுங்குது. இப்ப போய் பாருங்க, அங்க குழந்தை அங்க படுத்து வச்சுக்க வந்து பேசிக்கிறேன் நானு. குழந்தை ஒன்றே படுத்துங்குது மெத்த மேல. அவங்க போன் ஒரு வாட்டி எடுப்பாங்க, அதோ வரேன் அது வரேன். 2வது போன் எடுக்க மாட்டாங்கப்பா. ஈபில எல்லாம் யாரும் போன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போன் எடுப்பாங்க. 2வது வந்து போன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? கரண்ட் இதே மாதிரி வரலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க தலைவர்கிட்ட தான் கேட்போம். பண்ண வேண்டியதுதான். கரண்ட்ல எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்ப்பா? குழந்தைங்களை வச்சு நானா பெரியவங்களா எங்கன்னா உட்காந்து கிடக்குது. குழந்தைங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? எருமையூர் கன்னியம்மன் கோயில் தெரு. எப்பவுமே இது மாதிரிதான் நடக்குது. வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா தூங்க முடியல. எதுக்கு வேலை நாங்க அன்னாடம் போனாதான் எங்களுக்கு அதுவும் நிம்மதியா படுத்து நாங்க தூங்குறது எப்பனா ஒரு நாள் தான் இருக்குதுங்க. கரண்ட் போனா வர மாட்டேங்குது. எப்பயுமே இந்த ஏரியால போன வாரமும் அதே மாதிரி தான் ஆச்சு. இந்த வாரம் இது மாதிரி ஆச்சுன்னா நாங்க எப்படிதான் இருக்கிறது? இங்க இந்த ஏரியால 20-30 குடும்பம் இருக்கும். என்னன்னே எங்களை கண்டுக்க மாட்டாங்க. எப்படிதான் அது? 3 நாளாவே கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல. ஒரு போன் பேசணும்னா கூட சார்ஜ் வேணும்ல. சார்ஜ் நாங்க எங்க போய் போடுவோம்? இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க
ஈபில கேட்டீங்களா? ஈபில என்ன? ஈபில ஃபோன் பண்ணா அதை ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்களே. ஒரு வாட்டி அட்டன் பண்ணா இதோ ஒரு சரி பண்ணிடுவாங்க, இதோ சரி பண்ணிடுவாங்கன்றாங்க. எங்க சரி பண்றாங்க? யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் போனோம் பசங்க. ஸ்கூல்லாம் போனா பசங்க எங்க லீவு தான் போட்டுட்டு இருக்காங்க 2 நாளா. தூங்காத கொசுக்கல்ல எந்த பசங்க தூங்குறாங்க? எதுவுமே தூங்க மாட்டாங்க. நேற்றுக்கு மதியானம் 3 மணிக்கு கரண்ட் போன கரண்ட்டு இது வரைக்கும் வரல. நேற்று சாயங்காலம் 4:15 மணி 4:30 மணி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பாத்ரூம் பக்கத்தில் ஒரு சாரப்பாம்பு போச்சு. நேற்றுக்கு பார்த்து என் பிள்ளைங்க ஒரு புள்ளி கூட தூக்கமே கிடையாது. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. 2 பசங்க போய் என் தம்பி வீட்டில் போய் தூங்கிச்சுங்க. நானே எங்கள் பொண்டாட்டி வந்து வாசலே உட்காந்து அந்த பாம்பு திடீர்னு உள்ளே வரப்போகுது. என்ன பாம்பு? சாரப்பாம்பா என்ன தெரியல. சின்ன பொண்ணு சொல்லிச்சு. கரண்டே கிடையாது. அந்தமாரி கஷ்டமாகுது. ஒரு காற்று அச்சாலும் சரி, ஒரு சின்ன தூரம் போட்டாலும் சரி, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கரண்ட் வர மாட்டேங்குது. அதே காரணம் என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் வச்சிச்சு, ஒயர் கட் ஆயிடுச்சு வந்து பார்க்குறேன்றாங்க தவிர இந்த ஏரியாவுக்கு வரமாட்டேறாங்க யாருமே. எந்த இன்னைக்கு இப்போ கூட நான் இப்போ தான் வேலை விட்டு வந்தேன். வந்து சாப்பிட கரண்ட் கிடையாது. கரண்ட் கூட கிடையாது. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா என் பிள்ளைங்க என் தம்பி வீட்டில் போய் தூங்கிச்சு. அப்படியே வாசலே தான் உட்காந்துருந்தேன். இதுமாரி குரலை குத்தோன்னே சரிண்ணா எதுன்னு வந்து எட்டி பார்த்தோம். கரண்ட்டுக்கு வந்துக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இது என்ன நடவடிக்கை போகிறீங்களோ உடனே எடுங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஏன்னா இந்த தெருவில் மட்டும் தான் அடிக்குது. மற்ற எல்லா ஏரியாலும் கரண்ட் இருக்குது. எல்லாருமே பண்ணுறாங்க. எதுவும் முயற்சி எடுக்க மாட்டேன்றாங்க. இது யாரை பற்றி நம்ம குறை சொல்லணும்னு தெரியல. ஈபில பேசுறேன்னு சொல்றாங்க. ஈபியில் கேட்டால் வரன்றாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை கிடையாது. அப்படியே வந்தால் கூட ஒரு 10 நிமிஷம் விட்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஏன்னா காற்று வச்சு கட் பண்ணுறாங்க. இது வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் நடக்குது. இது நாங்கள் வந்து இங்கே 10 வருஷம் மேலே ஆகுது. ஒவ்வொரு மாதத்துக்கும் மழை வரும்போதெல்லாம் வந்து மாதத்துக்கு 4 வாட்டி 5 வாட்டி கரண்ட் கட் ஆயிடுது. 5 நாள் கரண்ட் கட் ஆயிடுது. இதுமாதிரி காற்று வச்சா ஒயர் கட் ஆயிடுது, டிரான்ஸ்ஃபர் போயிடுது, போஸ்ட் கம்பு போயிடுச்சு, எதுனாலும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் சாப்பிடல. இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிடல. வந்ததும் 10:45 மணிக்கு வந்தேன். வந்து கை கட்டி அப்படி உட்காந்தேன். சரி கரண்ட் வரணும்னு என் பசங்க சொல்லிச்சு. அது கூட என் பசங்க என் தம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. இன்னும் வரைக்கும் சாப்பிடல. நானே என் பொண்ணாத்தையும் உட்காந்துக்கிறோம். என் பொண்ணு மட்டும் சின்ன பொண்ணு மட்டும் உள்ள தூங்கி நிற்குது. நேற்று பாம்பு வந்து பயந்துன்னு எல்லா பசங்க அங்கே போயிடுச்சு. இதெல்லாம் முடிவு எடுக்க போகிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும். நம்மளுக்கு இதோட கரண்ட் வராம இருக்கிறதுனால தான் இவங்க மட்டும் நான் இந்த டைம்ல வந்து நிக்கணும். இதுவா சொல்ல நம்மளுக்காக தானே வந்து நிக்கிறாங்க. பேசுங்க, 2 வார்த்தை பேசுறதுல என்ன இருப்பீங்க? பேசுங்க, வாய்ப்பு வந்து வாங்க. கரெக்டே வர மாட்டேங்குது. நாங்கள் எதனா கேட்டாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே மீறி சொன்னாலும் ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபோன் எடுப்பாங்க, 2வது ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் எவ்வளோ நாளாக அங்கே இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் 10 வருஷம் ஆக போகுது. இந்த 10 வருஷமா இப்படி தான் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு ஏதோ சோமங்கலத்துலேருந்து லைன் வருதான், அதில் கட் பண்ணிட்டு எங்களுக்கு திரும்பியாத்துலேருந்து போட சொல்லுங்க. திரும்பியாத்துலேருந்து எல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் கரண்ட் வந்துடுது. ஒரு 10 அடி தள்ளி போனால் அங்கெல்லாம் எப்பயுமே கரண்ட் இருக்குது. இங்கே வந்தாக்கா எங்களுக்கு மட்டும்தான் கரண்ட் இல்லை. ஒரு சார்ஜர் போட முடியல, குழந்தைங்க ஸ்கூல் போக முடியல, சின்ன சின்ன குழந்தைங்க தூங்க முடியல. ரொம்ப கஷ்டமாகுது. இந்த ஒரு லைட் இல்லைன்னா நாங்கள் இங்கே இருக்கவே முடியாது. நைட்டில் பாம்பு என்ன எது மேயுது என்ன பண்ணுதுன்னே எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் நீங்கள் குழந்தை குட்டி எல்லாம் வச்சுக்கின்னு உட்காந்து நீ எவ்வளவு நேரம் 2 நாள்ல உட்காந்து இருக்க முடியும்? 2 நாள் 3 நாளைக்கே வச்சுக்கணும்.